நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஃபசான் நவாஸ். வாசிப்பவர் கே ஜெயகிருஷ்ணா. முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வதேச பிணைமுறை உரிமையாளர்கள் சங்கத்துடன் பிரதான இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவிப்பு. உமாவுயா திட்டம் விரைவில் திறக்கப்பட உள்ளது. பண்டிகை காலத்தில் அதிவேக நெடுஞ்சாலைகள் மூலம் கூடுதல் வருமானம். அரசு நிறுவனங்களுக்கு டிஜிட்டல் அதிகாரிகளை நியமிக்க தீர்மானம். 1 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்களுக்குரிய எஸ்பெசும கொடுப்பனவுகள் விரைவில் வழங்கப்பட உள்ளன. ஈரானுக்கு எதிரான அத்துமீறல்களில் ஈடுபட வேண்டாம் என்று மேற்குலக நாடுகள் இஸ்ரேலிடம் கோரிக்கை. சர்வதேச பிணைமுறை உரிமையாளர்கள் சங்கத்துடன் லண்டன் நகரில் அண்மையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போது 2 விஷயங்கள் பற்றி இணக்கப்பாடு எட்டப்பட்டதாக தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் ஆலோசகர் சாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஏனைய இணக்கப்பாடுகள் பற்றி மீண்டும் இடம்பெறவுள்ள பேச்சுவார்த்தையின் போது கவனம் செலுத்தப்படவிருக்கிறது. இதன்போது 4 விஷயங்கள் பற்றி கவனம் செலுத்தப்பட்டதாகவும் இதில் 2 விஷயங்கள் தொடர்பான இணக்கப்பாடு இதுவரை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் சாகல ரத்நாயக்க மேலும் தெரிவித்தார். உமாவுயா திட்டத்தை விரைவில் திறந்து வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். விவசாயத்துறைக்கு இதன் மூலம் புத்துணர்ச்சி ஏற்படும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டார். நாட்டின் மின்சார உற்பத்திக்கும் இதன் மூலம் நன்மைகள் கிடைக்கவிருக்கின்றன. ஈரான் அரசாங்கத்தின் ஒத்துழைப்போடு இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. அதிவேக நெடுஞ்சாலைகளில் நேற்றைய தினத்தில் மாத்திரம் 1,28,000 வாகனங்கள் பயணித்திருக்கின்றன. இதன் மூலம் கிடைத்த வருமானம் 4,40,00,000 ரூபாயை எட்டுகிறது. ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி முதல் இதுவரையிலான காலப்பகுதியில் அதிவேக நெடுஞ்சாலைகளின் மூலம் 19 கோடி ரூபாய்க்கும் அதிகமான வருமானம் கிடைத்திருக்கிறது. கூடுதலான வாகன சாரதிகள் அதிவேக நெடுஞ்சாலைகளை பயன்படுத்துவதனால் வாகன நெரிசல்கள் ஏற்படலாம் என்று அதிவேக நெடுஞ்சாலைகள் பராமரிப்பு பிரிவின் பணிப்பாளர் ஐடி காஹாபேட்டிய தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். அமைச்சுக்கள், அரசு நிறுவனங்கள் என்பவற்றுக்கான டிஜிட்டல் அதிகாரி என்ற பதவியை அறிமுகம் செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. சைபர் பாதுகாப்பு மற்றும் டிஜிட்டல் மயப்படுத்தல் என்பவற்றை வலுவூட்டுவதே இதன் நோக்கமாகும். இலங்கை தகவல் மற்றும் தொலைத்தொடர்பாடல் தொழில்நுட்ப முகவர் நிலையம், இலங்கை கணனி அவசர பதிலளிப்பு பிரிவு என்பவற்றின் ஒத்துழைப்பு இதற்காக பெற்றுக் கொள்ளப்படவிருக்கிறது. அரசாங்கத்தின் டிஜிட்டல் பொருளாதார கொள்கை 2030ஆம் ஆண்டு வரை நடைமுறைப்படுத்தப்படவிருக்கும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும் 1,82,140 குடும்பங்களுக்கான எஸ்பெசும கொடுப்பனவுகள் எதிர்வரும் வியாழக்கிழமை உரிய வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்பட உள்ளன. இதன் மூலம் 18,54,000 எஸ்பெசும பயனாளிகள் நன்மை அடைய இருக்கிறார்கள். அரசாங்கம் இதற்கென 58 பில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான நிதியை செலவிடுகிறது. எஸ்பெசும 2ஆம் கட்டத்தின் கீழ் 4 லட்சத்திற்கும் அதிகமானோர் நன்மை அடைய உள்ளார்கள். எஸ்பெசும திட்டத்தில் 24 லட்சம் குடும்பங்களை இணைத்துக் கொள்வது அரசாங்கத்தின் இலக்கு. இம்முறை கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் அடுத்த மாதம் வெளியிடப்படும் என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. பெறுபேறுகளை மீளாய்வு செய்யும் நடவடிக்கைகள் தற்சமயம் இடம்பெற்று வருகின்றன. ஆனால் விசேட தேவையுடையவர்களின் விடைத்தாள்களை திருத்தும் பணிகள் இதுவரை முடிவடையவில்லை. இம்முறை உயர்தர பரீட்சை கடந்த ஜனவரி மாதம் 4ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை இடம்பெற்றது. 3,42,883 பரீட்சார்த்திகள் பரீட்சைக்கு தோற்றியிருந்தவையும் குறிப்பிடத்தக்கது. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. 2024ஆம் ஆண்டுக்கான வாக்காளர் டாப்பை தயாரிக்கும் பணிகள் அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை இடம்பெறும் என்று தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார்.
வாக்காளர் டாப்பில் தமது பெயர்கள் இடம்பெற்றிருக்காவிட்டால் கிராம உத்தியோகத்தரை அல்லது தேர்தல்கள் திணைக்களத்தை தொடர்பு கொள்வதன் மூலம் உரிய பணிகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். தேர்தல்கள் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்திலும் இது பற்றிய விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். 2024 ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியல் கிராம உத்தியோகத்தர் அலுவலகங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. தேர்தல்கள் திணைக்களத்தின் இணையதளத்திலும் இது பற்றிய விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு கொழும்பு, கோட்டை, மருதானை ரயில் நிலையங்களின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துமாறு பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். தற்சமயம் அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் இந்த ரயில் நிலையங்களை பயன்படுத்தினாலும் அங்கு போதிய அளவிலான வசதிகள் இல்லை என்றும் பயணிகள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். மருதானை ரயில் நிலையத்தில் பொருத்தப்பட்டுள்ள நீர் குழாய்கள் மோசமான நிலையில் காணப்படுவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். இதுபற்றி உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கை. ரயில்வே பொது முகாமையாளரின் கவனத்திற்கு இந்த விஷயத்தை சுட்டிக்காட்டுகிறோம். உலகச் செய்திகள். ஈரானுக்கு எதிரான அத்துமீறல்களில் ஈடுபட வேண்டாம் என மேற்குலக நாடுகள் இஸ்ரேலிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றன. இஸ்ரேல் இந்த சந்தர்ப்பத்தில் கடுமையாகவும் சிந்தித்தும் செயற்பட வேண்டும் என்று பிரித்தானியாவின் வெளிவிவகார செயலாளர் டேவிட் கெமரான் தெரிவித்திருக்கிறார். BBC உலக சேவையுடன் இடம்பெற்ற நேர்காணலின் போது அவர் இது பற்றி கருத்து வெளியிட்டார். இஸ்ரேல் மீது ஈரான் கடந்த சனிக்கிழமை 300க்கும் அதிகமான ஏவுகணைகளை ஏவியிருந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. சிரியாவின் டமஸ்கஸ் நகரில் உள்ள ஈரான் தூதரகத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் உயர்மட்ட அதிகாரிகள் கொல்லப்பட்டமைக்கு பதிலடி வழங்கும் வகையில் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் ஈரான் மீது மீண்டும் தாக்குதல்களை ஆரம்பிக்குமாயின் மோசமான விளைவுகளை காண நேரிடும் என்று சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். அபிவிருத்தி செய்திகள். ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தின் வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. கொள்கலன் கையாள்கைக்கான வசதிகளை மேலும் விஸ்தரிப்பதே இதன் நோக்கமாகும். சர்வதேச உதவிகளும் இதற்காக பெற்றுக் கொள்ளப்படவிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் சுற்றுத் தொடரின் 30வது போட்டி இன்று பெங்களூரில் இடம்பெற இருக்கிறது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகள் இந்த போட்டியில் பங்கேற்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை நேரப்படி இன்று இரவு 7:30 இந்த போட்டி ஆரம்பம். துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSBI இத்துரு மித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை வீழ்ச்சி கண்டுள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் அறிவித்துள்ளார்கள். கடந்த சில நாட்களாக பாரிய அளவில் அதிகரித்து வந்த மசகு எண்ணெயின் விலை இஸ்ரேல் மீதான ஈரானின் தாக்குதலை தொடர்ந்து சடுதியாக குறைவடைந்திருக்கிறது. பிரெண்ட் வகையான சேர்ந்த ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை இன்று காலை $90 வரை குறைவடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSBI இத்துரு மித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். பொருளாதார செய்திகள். சீனாவில் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தில் இயங்கும் மோட்டார் கார்களின் இறக்குமதியை தடை செய்யுமாறு அமெரிக்க பாராளுமன்றத்தின் வங்கியியல் குழு வலியுறுத்தியிருக்கிறது. சீனாவின் மின்சார கார்கள் அமெரிக்காவின் மோட்டார் கார் உற்பத்தி துறைக்கு பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருப்பதாக அமெரிக்க பாராளுமன்றத்தின் செனட் சபையின் வங்கியியல் குழுவின் தலைவர் செனட்டர் பிரவுன் தெரிவித்திருக்கிறார். சீன மோட்டார் கார்களை முடியுமானவரை அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்வதை தவிர்க்குமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். காலநிலை அறிக்கை.
ஊவா கிழக்கு தென் மாகாணங்களில் எதிர்வரும் 24 மணித்தியாலங்களில் மழையுடன் கூடிய காலநிலை வலுவடையும். ஊவா மாகாணத்திலும் மாத்தறை, ஹம்பாந்தோட்டை, அம்பாறை, மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் 100 மில்லி மீட்டர்களுக்கும் அதிகமான மழை பெய்யலாம் என்று வளிமண்டலவில் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச பிணைமுறை உரிமையாளர்கள் சங்கத்துடன் பிரதான இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவிப்பு. உமாஓயா திட்டம் விரைவில் திறக்கப்பட உள்ளது. பண்டிகை காலத்தில் அதிவேக நெடுஞ்சாலைகள் மூலம் கூடுதல் வருமானம். அரசு நிறுவனங்களுக்கு டிஜிட்டல் அதிகாரிகளை நியமிக்க தீர்மானம். 1 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்களுக்குரிய அஸ்வஸ்ம கொடுப்பனவுகள் விரைவில் வழங்கப்பட உள்ளன. ஈரானுக்கு எதிரான அத்துமீறல்களில் ஈடுபட வேண்டாம் என்று மேற்குலக நாடுகள் இஸ்ரேலிடம் கோரிக்கை. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்திகள் இரவு 9 மணிக்கு இடம்பெறும்.